வணக்கம். சமூகத்தில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி குறித்து வெளியான தவறான செய்தி. உதய கம்மன் பிளவிடம் குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணை. 26 முன்னாள் அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் விரைவில் பறிமுதல். ஆரம்பமான விசாரணை. இன்று நள்ளிரவு முதல் ரயில்வே கட்டுப்பாட்டாளர்கள் அடையாள வேலை நிறுத்தம். சுற்றுலாத்துறையில் ஈடுபட்டுள்ள முச்சக்கர வண்டி சாரதிகளுக்காக விசேட வேலை திட்டம். தாக்குதலுக்குள்ளான கொழும்பு மாநகர சபை உறுப்பினரை நேரில் சென்று பார்த்த சஜித். காங்கேசந்துறை நாகை கப்பல் போக்குவரத்து சேவை மீண்டும் ஆரம்பம். பலாங்கொடையில் உயிரிழந்த மாணவனின் குடும்பத்திற்கு நட்ட ஈடு. நாடு முழுவதும் அதிகரிக்கும் நோயாளர்கள். 14 மரணங்கள் பதிவு. 16 மாவட்டங்களில் டெங்கு ஒழிப்பு வாரம். மன்னார் மருதமடு திருப்பதியின் ஆடி மாத திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் பூர்த்தி. 400 போலீசார் கடமையில். 4 வயது மகளை கொடூரமாக தாக்கிய கர்ப்பிணி தாய். தலைமறைவான தந்தை. உடன் அமலாகும் வகையில் ஏர் இந்தியா விமான சேவை எடுத்த அதிரடி முடிவு. உங்கள் விடுமுறையை மகிழ்வுடன் கழிக்க குளிரூட்டப்படாத அறைகள், இணைந்த குளிரறை வசதிகள், போக்குவரத்து வசதிகள், இலவச வைஃபை மற்றும் சிசிடிவி கேமராவுடன் கூடிய 24 மணி நேர பாதுகாப்பு வசதிகளுடன் இன்னும் பல சேவைகளை வழங்குகின்றது சாய் ஹாலிடே இன். இலக்கம் 132, கச்சேரி, நல்லூர் வீதி, யாழ்ப்பாணம். தொடர்புகளுக்கு 0212224615 0212224616. முன்னாள் அமைச்சரும் பிவித்ருக்கில உரிமைய கட்சியின் தலைவருமான உதய கம்மன் பில தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அண்மைய ஜெர்மனி விஜயம் தொடர்பில் வெளியிட்ட கருத்துக்கள் குறித்து இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி அனுர ஜெர்மனியில் வைத்து தமிழீழ விடுதலை புலி தலைவர்களை சந்தித்தார் என ஊடகங்களிடம் கூறியதாகவும் இந்த கூற்றுக்கள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் விரைவில் உதய கம்மன் பிளவிடம் விசாரணை நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் சமீபத்திய ஜெர்மனி விஜயத்தின் போது பொதுமக்களை தூண்டும் நோக்கில் இணையத்தில் தவறான தகவல்களை வெளியிட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி நீதிமன்றத்திற்கு அறிக்கை அளிக்குமாறு கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டது. ஜனாதிபதி செயலகத்தின் மேலதிக செயலாளர் ஜி சுபாஷ் சமிந்தர் ரோஷன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் அளித்த முறைப்பாட்டிற்கு அமைவாக தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. முன்னாள் பாதுகாப்பு தலைவர்கள் உட்பட 26 அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த 26 பேரும் சட்டவிரோதமாக சம்பாதித்ததாக கூறப்படும் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்ய சட்டவிரோத சொத்து விசாரணை பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இந்த அரசியல்வாதிகள் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு தலைவரின் சொத்துக்கள் குறித்து ஏற்கனவே விரிவான விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த சொத்துக்கள் குறித்து அவர்களிடமிருந்து எதிர்வரும் நாட்களில் வாக்குமூலங்கள் எடுக்கப்பட உள்ளன. அரசியல்வாதிகள் மற்றும் முன்னாள் ராணுவ தளபதிகள் சட்டவிரோதமாக சொத்துக்களை பெற்றமை தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்பட்டு அவற்றை பறிமுதல் செய்து பின்னர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என விசாரணை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். ரயில்வே கட்டுப்பாட்டாளர்கள் சங்கம் இன்று நள்ளிரவு முதல் 48 மணி நேர அடைமள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளது. பதவி உயர்வு உள்ளிட்ட பல பிரச்சனைகளை முன்வைத்து இந்த வேலை நிறுத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இன்று ரயில்வே அதிகாரிகளுடன் இடம்பெறவுள்ள கலந்துரையாடலை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தீர்மானிக்கப்பட உள்ளதாக சங்கத்தின் செயலாளர் கேடி துமிந்த பிரசாத் தெரிவித்தார். சுற்றுலாத்துறையில் ஈடுபடும் முச்சக்கர வண்டி சாரதிகளின் மனப்பான்மை மற்றும் நெறிமுறைகளை மேம்படுத்துவதற்கான வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க கிளீன் ஸ்ரீலங்கா செயலுக்கும் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கான பூர்வாங்க கலந்துரையாடல் நேற்று முற்பகல் கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தில் இடம்பெற்றது. அதன்படி இந்த வருடத்தில் நாட்டின் 9 மாகாணங்களையும் உள்ளடக்கிய வகையில் 10,000 வாடகை வாகன சாரதிகளுக்கு பயிற்சி அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கு 25 மில்லியன் ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளதுடன் ஒவ்வொரு மாகாணத்திலும் 10 நிகழ்ச்சிகளை நடத்த எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கு முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கு போக்குவரத்து விதிகள் பற்றிய விரிவான அறிவை வழங்குவதற்கும் முச்சக்கர வண்டி சாரதிகளிடம் பொறுப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும்
போக்குவரத்து சேவைகளை வழங்கும் போது பின்பற்ற வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து தெளிவூட்டல், சுற்றுலா பயணிகளின் விருப்பங்களை நிறைவேற்றும் வகையில் சேவைகளை வழங்குதல், சுற்றுலா முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கான மென்பொருள் செயலியொன்றை அறிமுகப்படுத்துவதுடன் அதன் ஊடாக சுற்றுலாத்துறை தொடர்பான சேவைகளின் தரத்தை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. அதிகாரிகள் குழு, அகில இலங்கை முச்சக்கரவண்டி சாரதிகள் தொழிற்சங்கம், மேல் மாகாண முச்சக்கரவண்டி சாரதிகள் மற்றும் உரிமையாளர்கள் கூட்டுறவு சங்கம், அனைத்து இணையவழி டாக்ஸி சேவை சாரதிகள் சங்கம், இலங்கை போக்குவரத்து செயலி பயன்பாட்டாளர்களின் கூட்டமைப்பு ஆகியவற்றின் பிரதிநிதிகளும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். உங்கள் திருமண தேடலுக்கான முற்றுப்புள்ளி குங்குமம் திருமண சேவை. உங்களுக்கு பொருத்தமான வாழ்க்கை துணையை தெரிவு செய்ய இன்றே இணையுங்கள். குங்குமம் திருமண சேவையுடன் கனடாவிலிருந்து உங்களை இணைக்கின்றோம். எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது. உங்கள் திருமண சேவைகளுக்கு அழையுங்கள் 0043722234688. தாக்குதலுக்கு உள்ளாகி சிகிச்சை பெற்று வரும் ஐக்கிய தேசிய கட்சியின் மாநகர சபை உறுப்பினர் உளவுத்துறை சந்தமாளியின் உடல்நிலை குறித்து விசாரிக்க எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நேற்றைய தினம் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு சென்றுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் கொழும்பு மாநகர சபை உறுப்பினரான சந்தமாலி ஜூன் 16 அன்று கொழும்பின் புதிய மேயரை தேர்ந்தெடுப்பதற்கான சிறப்பு மன்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு வீடு திரும்பும் போது அடையாளம் தெரியாத குழுவினரால் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தாக்குதலில் அவர் காயமடைந்து சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த தாக்குதலுக்கு பின்னால் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் இருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எனினும் அரசாங்கம் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளது. நாகை இலங்கையின் காங்கேசந்துறை இடையே கடல் சீற்றம் காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட கப்பல் சேவை நேற்று மீண்டும் ஆரம்பமானதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கையின் காங்கேசந்துறைக்கு கடந்த 2023 அக்டோபர் முதல் பயணிகள் கப்பல் இயக்கப்பட்டு வருகிறது. சுபம் என்ற தனியார் நிறுவனம் மூலம் சிவகங்கை பயணிகள் கப்பல் சனிக்கிழமைகளை தவிர ஏனைய நாட்களில் இயக்கப்பட்டு வருகிறது. பருவநிலை மாற்றம் காரணமாக கப்பல் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் கடல் சீற்றம் மற்றும் வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கையை அடுத்து ஜூன் மாதம் 13ஆம் தேதி முதல் கப்பல் சேவை நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையை திரும்ப பெற்றது. இதனையடுத்து காங்கேசந்துறைக்கு கப்பல் சேவை நேற்று காலை வழக்கம் போல் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவகங்கை கப்பல் 95 பயணிகளுடன் புறப்பட்டு காங்கேசந்துறைக்கு சென்றடைந்தது. பின்னர் இலங்கையிலிருந்து 108 பயணிகளுடன் பிற்பகல் புறப்பட்ட கப்பல் மாலையில் நாகை துறைமுகத்திற்கு திரும்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலாங்குடி ரஜபக்க பகுதியில் உயிரிழந்த பாடசாலை மாணவனின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாவை நஷ்டஈடாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பலாங்குடி பிரதேச செயலகம் தெரிவித்துள்ளது. பலாங்கொடை ரஜவக்க மகாவித்தியாலயத்தில் மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் ஒரு மாணவன் உயிரிழந்தார். குறித்த பகுதியில் கடந்த 12ஆம் தேதி வீசிய காற்றின் காரணமாக இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் உயிரிழந்த மாணவனின் உறவினர்களுக்கு நட்டஈடு வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 10 லட்சம் ரூபாவிலிருந்து முதற்கட்டமாக உயிரிழந்து 24 மணித்தியாலத்தில் 1 லட்சம் ரூபாய் வழங்கியதோடு மீதி 9 லட்சம் ரூபாய் உயிரிழந்த மாணவனின் பாதுகாவலரிடம் வழங்கப்படுவதாக பலாங்கொடை பிரதேச சபை செயலாளர் லக்ஷிகா மீஹேல் ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 30ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 5ஆம் தேதி வரை 16 மாவட்டங்களில் டெங்கு ஒழிப்பு வாரம் நடைமுறைப்படுத்தப்படும் என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக நுளம்புகளின் பரவல் அதிகரித்துள்ளதால் அதை கட்டுப்படுத்த இந்த டெங்கு ஒழிப்பு வாரத்தை செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் ஆலோசகரும் சமூக வைத்திய நிபுணருமான பிரஷீலா சமரவீர தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 26,775 டெங்கு நோயாளர்கள் மற்றும் ஒரு குழந்தை உட்பட 14 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளன. 45% நோயாளிகள் மேல் மாகாணத்தை சேர்ந்தவர்கள். மேல் கிழக்கு சபரகமுவ மற்றும் தென் மாகாணங்களில் அதிக எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மன்னார் மருதமடு திருப்பதியின் ஆடி மாத திருவிழாவையொட்டி முன்னாயத்த கலந்துரையாடல் நேற்று மாலை மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது.
மன்னார் மருதமடு திருப்பதியின் ஆடி மாத திருவிழா இம்மாதம் 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆடி மாதம் 2ஆம் தேதி திருப்பலியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் முன்னாய்த்த நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் பல லட்சக்கணக்கான மக்கள் வருகை தர உள்ள நிலையில் மக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு 400 போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் வருகை தரும் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு சுகாதாரம், குடிநீர், போக்குவரத்து, மருத்துவ வசதிகள் உள்ளிட்ட விடயங்கள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது. மன்னார் மாவட்ட அரசு அதிபர் க. கனகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலில் மன்னார் மறை மாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை கிறிஸ்து நேசரத்தினம் அடிகளார், மடு திருத்தலத்தின் பரிபாலகர் அருட்தந்தை பெப்பி சோசை அடிகளார், அருட்தந்தையர்கள், அழைக்கப்பட்ட திணைக்கள தலைவர்கள், இராணுவம், போலீஸ், கடற்படை உயர் அதிகாரிகள் என பலர் பங்கேற்றனர். காரைநகர பிரதேச சபையின் தவிசாளராக சுயேட்சை குழுவினைச் சேர்ந்த கிருஷ்ணன் கோவிந்தராசன் தெரிவு செய்யப்பட்டார். காரைநகர பிரதேச சபையின் உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான கூட்டம் வடமாகாண உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் பாபு தேவநந்தினி தலைமையில் இடம்பெற்றது. இதன்பொழுது சுயேட்சை குழு 2 ஆசனங்களையும், ஐக்கிய தேசிய கட்சி 2 ஆசனங்களையும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 2 ஆசனங்களையும், தேசிய மக்கள் சக்தி 2 ஆசனங்களையும், தமிழ் மக்கள் கூட்டணி 2 ஆசனங்களையும், இலங்கை தமிழரசு கட்சி 1 ஆசனத்தையும் கொண்டிருந்த நிலையில் கிருஷ்ணன் கோவிந்தராசனின் பெயர் முன்மொழியப்பட்ட நிலையில் அவர் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டார். இதேவேளை உபதவிசாளராக தமிழ் மக்கள் கூட்டணியின் ஆண்டி ஐயா விஜயராசாவின் பெயர் முன்மொழியப்பட்ட நிலையில் மாற்று தெரிவுகளின்றி ஏகமனதாக தெரிவு பெற்றது. இதேவேளை தமிழ் மக்கள் கூட்டணி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், சுயேட்சை குழு என்பன சுழற்சி முறையில் ஆட்சியை அமைக்க இணக்கத்தினை எட்டியுள்ளது. கற்பட்டி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்குடாவ குறுக்கு வீதியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிள் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி வீடொன்றின் தடுப்பு சுவர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. சம்பவத்தில் மோட்டார் சைக்கிள் சாரதி பலத்த காயமடைந்து கற்பட்டி வைத்தியசாலையில் அனுமதித்த பின்னர் உயிரிழந்தார். விபத்தில் 20 வயதுடைய தலவில பிரதேசத்தை சேர்ந்த ஒருவரே மரணித்துள்ளார். சடலம் தற்போது கற்பட்டி ஆதார வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கற்பட்டி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். 4 வயது மகளை கொடூரமாக தாக்கி காயப்படுத்திய கர்ப்பிணி தாய் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் கம்பஹாவில் உள்ள யாயல பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. யாயல போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபரான கர்ப்பிணி தாய் கைது செய்யப்பட்டுள்ளார். யாயல பிரதேசத்தை சேர்ந்த 18 வயதுடைய கர்ப்பிணி தாய் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். காயமடைந்த மகள் ராகமை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபரான கர்ப்பிணி தாய் தனது கணவருடன் இணைந்து நீண்ட நாட்களாக தனது 4 வயது மகளை கொடூரமாக தாக்கி காயப்படுத்தி வந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய 23 வயதுடைய கணவன் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்று தலைமறைவாக இருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாயல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தனது சர்வதேச விமான சேவைகளை அடுத்த சில வாரங்களுக்கு உடன் அமுலாக்கும் வகையில் 15% குறைக்க முடிவு செய்துள்ளதாக ஏர் இந்தியா விமான சேவை அறிவித்துள்ளது. தமது செயல்பாடுகளின் ஸ்திரத்தன்மை, சிறந்த செயல்திறன் மற்றும் பயணிகளுக்கு ஏற்படும் சிரமத்தை குறைப்பதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ஏர் இந்தியா விமான சேவை குறிப்பிட்டுள்ளது. இந்த சேவை குறைப்புகளால் பாதிக்கப்பட்ட பயணிகளிடம் மன்னிப்பை கோருவதாகவும் ஏர் இந்தியா விமான சேவை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் பயணிகள் தங்கள் பயணத்தை எந்த செலவும் இல்லாமல் மறு அட்டவணைப்படுத்தவோ அல்லது அவர்களின் விருப்பப்படி முழு பணத்தை திரும்பப் பெறவோ ஒரு தேர்வு வழங்கப்படும் என்றும் ஏர் இந்தியா விமான சேவை அறிவித்துள்ளது. கடந்த வாரம் எதிர்கொண்ட அனர்த்தம் மற்றும் அதன் பின்னர் வந்த விமான தாமதங்களுக்கு மத்தியிலேயே இந்த அறிவுறுத்தலை ஏர் இந்தியா விமான சேவை விடுத்துள்ளது. இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.